சொந்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணலாமா, அப்புறம் வந்து இந்த வயது வித்தியாசம் பார்த்து கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான விளக்கம் வேணும் சார். இப்போ வந்து சயின்ஸ் அந்த சொல்கிறாங்க, பிளட் எல்லாம் குரூப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, குழந்தை பிறக்காது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. வெளியே பண்ணாலுமே பிறக்கிறது இல்லை, அதுவும் ஒன்று பிறக்கிறதுக்கு என்னென்னமோ புதிய புதிய டெக்னாலஜிலாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் வந்து சொந்தத்தில் பண்ண காலத்தில் குழந்தைலாம் இருந்ததா இல்லையா? இருந்தது சார். சொந்தத்தில் பண்ண காலத்தில் எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அது இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சொந்தத்தில் பண்ணலாம் தவறு கிடையாது. அது வந்து அம்மா வகையறால் தான் பண்ணணும். அப்பா வகையறையில் பண்ணால் லேடிஸ் வகையாக இருக்கணும். ஏன்னா பரம்பரை டிஎன்ஏ எல்லாம் வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்டது கிடையாது. டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது அந்த டிஎன்ஏ சேஞ்ச் ஆகணும், குலம் மாறணும். குலம் மாறும்போது ஆமாம், ஒரே குலத்தில் எடுக்க மாட்டாங்க, வேற குலமாக இருக்கணும். அம்மா சம்மந்தப்பட்ட வேற குலம், அம்மாவுடைய அண்ணன் தம்பி தாய் மாமன் அவர் வேற குலம், நம்ம அப்பாவுக்கு நம்ம வேற குலம், அப்போ அது பண்ணலாம். அப்போ டிஎன்ஏ பிரச்சனை வராது. ஆமாம், அதனால் சொந்தத்தில் எடுக்கலாம். அப்பா வகையில் தான் அத்தை சார்ந்தது தான் எடுப்போம். இப்போ சித்தப்பா பெரியப்பா எடுப்போமா? அதுக்கு தான் நம்ம அண்ணன் தம்பி முறை வச்சுட்டோம். இதுக்கு மாமா மஞ்சள் முறை வச்சுக்கிறோம், அதுக்கு அண்ணன் தம்பி முறைன்னு வச்சுக்கிறோம். ஆக டிஎன்ஏ மாறணுனாக்கா சொந்தத்தில் எடுக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. டிஎன்ஏ மாறாமல் இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு வரலாம், அவ்வளோதான். இது ரெண்டாவது, இந்த அண்ணன் தம்பி எடுக்கும்போதோ இல்லை தாய் மாமன் எடுக்கும்போதோ அம்மா கூட பிறந்தவன் அம்மாவுக்கு பிறந்ததுக்கும் வயசு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அப்புறம் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படின்னாக்கா, வேதம் சொல்கிறது விஷ்ணு புராணத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 3வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, 3ல் 1 பங்கு வித்தியாசம் இருக்கலாம். ஒருத்தருக்கு 30 வயசு ஆணுக்கு அப்படின்னா 3ல் 1 பங்கு 10 வயசு வித்தியாசத்தில் 20 வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபிசிக்கலாக வந்து எதுவும் பிரச்சனை வராது, எதுவும் வராது. ஆனால் இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷன் கேப் வந்துடுது. ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லக்கூடியது கலாச்சார மாற்றங்கள் வருது இல்லை. அந்த காலத்தில் வந்து மது அருந்துறது ரொம்ப கேவலமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மது மாது புகை இதெல்லாம் வச்சுருந்தா தான் அவன் இல்லை, அப்படி தானே இருந்தது. அந்த கலாச்சாரம் இப்போ மாறி போச்சு. ஏன்னா இப்போ மாறி இருக்கு, ஹீரோவும் அடிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா? அது ஒன்று இப்படி மாற்றிக்கிட்டாங்க இவங்க. இப்போ மாற்றினது இல்லாமல் இப்போ ஹீரோனோட சேர்ந்து வச்சு அடிக்கிறாங்க சினிமாவில். ஹீரோயினும் தண்ணி அடிக்கிறாங்க. இப்போ அந்த அடுத்த கலாச்சாரத்துக்கு போச்சு. ஆனால் 10 வயசு வித்தியாசத்தில் ஒருத்தர் பண்ணிக்கிட்டாக்கா அவருக்கு எதுக்குன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதெல்லாம் பார்த்தா இந்த கல்ச்சர் ஒத்து வருமா? ஜென்ரேஷன் கேப்னு சொல்லக்கூடியது கலாச்சார வித்தியாசங்கள். அவரோட வளர்ந்த கலாச்சாரத்துக்கு இந்த கலாச்சாரத்துக்கு மாறுபடும். இப்போ அப்பா பொண்ணுக்கு அப்பா பிள்ளைக்கும் கலாச்சாரம் மாறுபாடு இருக்கு இல்லையா, சகிச்சிக்க முடியல. நம்ம காலத்தில், எங்கள் காலத்தில் ஒரு ஆணோட ஒரு பெண்ணு பைக்கில் உட்காந்து போக முடியாது. போன அந்த சொசைட்டியில் வந்து இல்லை. இந்த காலத்தில் அப்படி இல்லை. கரெக்டாக? ஒரு பஸ்ஸில் லேடிஸ் ஜென்ஸு தனித்தனியாக தான் உட்காந்து போனாங்க. நீங்கள் ஷேர் ஆட்டோவில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்து போக முடியும். கரெக்டாக? இந்த கலாச்சாரம் மாறி போச்சு. இந்த சூழலை வந்து குறை சொல்ல வேண்டியதாக இருக்குதா இல்லை அவங்களும் சொல்ல வேண்டியதாக இருக்குதா? சூழலை தான் குறை சொல்ல முடியும். கரெக்டாக? அப்போது இந்த கலாச்சாரம் மாறுதலை அவங்க மனசு ஏற்றுக்காது. வயசு வித்தியாசம் இருந்தால் அந்த கலாச்சாரம் மாறுதலில் ஏற்றுக்க முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதனால் இன்றைக்கி டேட்டு கலாச்சாரம்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் வந்து வயசு கூடாமல் பார்த்துக்குங்க. பெண்களுக்கு பெண்ணை விட ஆணுக்கு 3 வயசு வித்தியாசம் தான் நல்லது. அதிகபட்சம் 5 வயசு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சகிச்சிக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், வயசு வித்தியாசம் இருந்ததுன்னா ஃபிசிக்கலாகவோ அல்லது வேறு எதோ வகையில் ப்ராப்ளம்லாம் வராது. மென்டலி அவங்களோட மனம் இவங்களோட கலாச்சாரத்தை ஏற்றுக்காது. அதுக்கு தான் சுருக்கமாக சொல்லிட்டேன். 10 வருஷம் கேப்பு, 5 வருஷம் கேப்புன்னா ஜென்ரேஷன் கேப்புன்னு அர்த்தம். அது பேர் அதுவும் சகிச்சிக்க மாட்டாங்க. அதனால தான் பிரச்சனை வரும். ஓகே. ஸோ திருமணத்தை சொந்தத்தில் பண்ணலாம், இதுக்கான ஜென்ரேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணலாம். ஆமாம்.